மகா உன்னதமான கர்த்தாவே, இந்த காலை வேளையில் உமது பிள்ளைகளுக்கு நீர் சொல்ல விரும்புகிற வார்த்தையை நீர் இவர்களுக்கு நீர் கட்டளையிடும். அடியனுடைய வாயிலே உமது வார்த்தையை தந்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உங்களோடு கூட இன்னைக்கு பேச விரும்புகிற காரியம், அல்லது ஆண்டவர் என்னுடைய உள்ளத்தில் கடந்த வாரத்தில் போட்ட காரியம், இங்கே எல்லாருமே நல்லா தான் வந்திருக்கிறோம், அப்படி தானா? இப்போ காலையில் எல்லோரும் எப்படி இருக்கிறோம்? சும்மா ஃப்ரெஷ்ஷாக அழகாக குளித்து நல்ல ட்ரெஸ் எல்லாம் உடுத்தி நல்ல மேக்கப்லாம் போட்டு நல்ல அற்புதமாக இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்குறோம். பாஸ்டர் ஆராதனை நடத்தும் போது பாடலோ அல்லது உற்சாகமான வார்த்தைகளோ வந்தபோது நாம் எல்லாம் அல்லேலூயா என்று சொல்லி உற்சாகமாய்த்தான் இருக்கிறோம். இப்போ இதெல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம எல்லாம் எங்கே போகணும்? வீட்டுக்கு போய் தான் ஆகணும். இப்போ எல்லோரும் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா இன்றைக்கி ஓகே, ஒரு நாள் லீவ் இருக்கும், மற்ற வேலை செய்யணும், துணி துவைக்கணும், பல வேலைகளெல்லாம் இருக்கும். இன்றைக்கி ராத்திரி வர 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 எல்லாருக்கும் ஒரு மாதிரி டல் ஆக ஆரம்பிக்கும், அப்படி தானே? குறிப்பாக ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போகிற பிள்ளைங்களாம், ஐயோ நாளைக்கு காலையில் பொழுது ஒடிஞ்சா, வேலைக்கு போகிற எல்லாருக்கும் ஐயோ அப்படின்னு தொடங்கும். இன்னும் சில பேர் இருக்கிறீங்க இங்கே, எப்படியோ இந்த வாரத்தை ஓட்டிட்டோம், அடுத்த வாரம் எப்படி இருக்க போகுது, எனக்கு அடுத்த வாரத்தில் இருக்கிற வேலைகள் இருக்குது, பொறுப்பு இருக்குது, பணத்தேவைகள் இருக்குது, நெருக்கடிகள் இருக்குது, நான் சந்திக்கிற நிறைய சவால்கள் இருக்குது, நான் போயிட்டுருக்கிற இந்த சூழ்நிலையை நான் எப்படி சந்திக்க போகிறேன்? வெளியில் சில நேரத்தில் நல்லா அழகாக ஸ்மைல் பண்ணிட்டு தான் இருப்போம். பல நேரத்தில் என்னை சந்திக்க வர நிறைய பேர் என்னை பார்த்து பேசும்போது சிரிச்சிட்டு, பாஸ்டர் அப்படின்னு நல்லா பேசிகிட்டே இருப்பாங்க. நான் அவங்கள பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது, என் பிரச்சனை இருக்குது பாருங்கள் பாஸ்டர் அப்படின்வாங்க. நான் சிரிச்சிட்டே சொல்லுவேன், ஒரே ஒரு நாள் என் சீட்டில் வந்து உட்காருங்க, இந்த சீட்டு எவ்வளோ சுடுதுன்னு அப்போ தான் தெரியும். பார்க்கும்போது பாஸ்டர் பார்க்கும்போது அவர் ஒரு ஜெய கம்பீர தோரணையில் தான் இருப்பார், அப்படி தானே? என் அருமையானவர்களை, சிபிக்கு தெரியும், கடந்த ஒரு வருட காலமாக நானும் கடந்து போன பலவிதமான நெருக்கடிகள் எல்லாம் உண்டு. இந்த நெருக்கடிகள் எல்லாவற்றிலும் நமக்கு முன்னாக இருக்கக்கூடிய ஒரு சில காரியங்களில் என்ன தெரியுமா? இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்துருச்சுன்னா, நமக்கு நிறைய பிரச்சனை இருக்கும். இந்த பிரச்சனைகள் நாம் போகிற பாதைகளில் சந்திக்கிற எதிர்ப்புகளோ சங்கடங்களோ ஒரு பக்கம் இருக்க, இது இன்னொருத்தனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது கஷ்டம்னு சொல்லி மனசுக்குள்ளே இருக்கும் பாருங்கள், அந்த பாரம் இன்னும் அதிகம். ஒருவேளை சில பேர் நினச்சிட்டு இருப்பாங்க, நீங்கள் நல்லா இருக்கிறீங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மையிலே அது நிலை கிடையாது. நான் நல்லா இல்லை அப்படின்றது இன்னொருத்தருக்கு தெரிய வந்துருச்சுன்னா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் உள்ளேயே புழுங்கி கொண்டிருக்கிற காரியங்கள் உண்டு. குடும்ப வாழ்க்கையில் சில கல்யாண வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில தம்பதிகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுந்து அன்பு செலுத்துறதை பார்த்துருப்பீங்க. பார்க்கும்போது அந்த கல்யாண வீட்டில் இருக்கிறான், அப்படி போய் பார்க்கும்போது சண்டை போட்டு போன கேஸ் இருக்குது தெரியுமா? அது என்ன நினச்சிட்டு இருக்குன்னா, இருந்தால் இந்த மாதிரி இருக்கணும்னு. நீங்களாவது வீட்டில் வாயில் தான் தகராறு போட்டீங்க, அது ரெண்டும் குடுமையை பிடிச்சிட்டு சண்டை போட்டுட்டு வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹனி அப்படின்ட்டு அதுக்கு தோள் மேலே கையை போட்டுட்ருக்கோம். நீங்கள் இதை பார்த்து என்ன யோசிக்கிறீங்கன்னா, அவன் சந்தோஷமாக இருக்கிறான், நாம் சந்தோஷமாக இல்லையே. அநேகர் தன்னுடைய பிரச்சனைகள் வரும்போது, நெருக்கடிகள் வரும்போது சோர்ந்து போய், பல நேரத்தில் சபைக்குள்ளே நமக்கு இருக்கிற இந்த உற்சாகமும், சபைக்குள் இருக்கிற இந்த ஆரவாரமும் சந்தோஷமும் என்னுடைய தினந்தோறும் வாழ்க்கைக்குள் நான் போகும்போது அவ்வளவா காணப்படுறதே கிடையாது. இங்கே வரும்போது சில பேருக்கு இருக்கும், அதுவும் குறிப்பாக ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் எப்போதான் சர்ச்சுக்கு வருவோம், ஏன்னா இங்கே வரும்போது ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம், 4 பேரை பார்த்தோம், பேசணும், சிரித்தோம். ஆனால் எப்போ ஆராதனை முடியுதோ, ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் எனக்கும் அப்படி தான், ஞாயிற்றுக்கிழமை காலையிலிருந்து ராத்திரி 8-9 மணி வரைக்கும் பிஸியாக இருக்கும்.
அந்த 9 மணிக்கு நானும் இன்னும் 2 சகோதரர்கள் வருவோம். அதில் குறிப்பாக இன்னொரு சகோதரர், நானும் இம்மானுவேல்னு ஒரு பாஸ்டர், இப்போ அவர் பெண்ணாடம், நெய்வேலி பக்கத்தில் பெண்ணாடத்தில் ஊழியக்காரராக இருக்கிறார். அவரும் ஒரு சந்திப்பில் வந்து நிற்போம். அவர் நேராக போகணும், நான் வலது பக்கம் திரும்பி போகணும். அந்த சந்திப்பில் வந்து நின்றுட்டு ஒரு அரை மணி நேரம் எங்களுக்குள்ளே என்ன இருக்குன்னா, இன்னும் 6 நாள் இந்த உலகத்திலேயே வேலை செய்ய வேண்டியதுக்கு, 6 நாள் இதுக்கப்புறம் தானே ஒரு ஞாயிற்றுக்கிழமை வரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கத்தோடு கூட ஒரு அரை மணி நேரம் புலம்பிட்டு அவர் வீட்டுக்கு போவார், நான் என் வீட்டுக்கு போவேன். சர்ச்சுக்குள்ளே வர்றது அவ்வளோ சந்தோஷம், வசனத்தை கேட்டது சந்தோஷம், பாடல்கள் பாடினது சந்தோஷம். என் வீட்டில் ஜெபத்தை ஆரம்பிங்க ஐயா, என் வீட்டில் ஒரு ப்ரேயர் நடக்கணும் அப்படின்னு பேசின காலங்கள் ஒன்று. நான் இன்றைக்கி ஆண்டவருக்குள்ளே தொடர்ந்து போக ஆரம்பிக்கும்போது நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம்னா, நம்ம சூப்பர் ஸ்டாராகவே இருப்போம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அந்த மாதிரி பெரிய சூப்பர் ஸ்டாரெல்லாம் லைஃப் போகலை. போகிற போக்க பார்த்தா எங்கேயோ இழுத்துக்கிட்டு போதே, கண்ட்ரோலே இல்லாமல் அப்படின்னு சொல்லி சோர்ந்து வரும்போது அந்த உற்சாகம், வேகம் தனிமையிலே நமக்கு வருகிறது இல்லை. 4 பேர் கூடும்போது நமக்கு இருக்கிற அனலும் வேகமும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இல்லை, என் விசுவாச வாழ்க்கையில் இல்லை. விசுவாசம் என்றால் என்ன அப்படின்னு யாராவது என்கிட்ட கேட்டாங்கன்னா, நான் ரொம்ப சிம்பிளாக அவங்களுக்கு சொல்கிற ஒரு காரியம், உலகத்தில் நிறைய வார்த்தைகள் உண்டு. நம்பிக்கை உண்டு, சார்ந்து கொள்ளுதல், ஒரு காரியத்தை சார்ந்து கொள்ளுதல் என்று ஒன்று உண்டு. விசுவாசம் என்ற வார்த்தை, விசுவாசத்துக்கு நாம் இன்றைக்கி கொடுத்துருக்கிற வார்த்தை பல அர்த்தங்கள் இருந்தாலும் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன், அவர் சொன்ன வார்த்தையை நான் நம்புறது தான் விசுவாசம். ஆமென். அவர் எனக்கு ஒன்று சொன்னார், அதை நான் நம்புகிறேன். ஆனால் இன்றைக்கி எப்படி மாறிடுச்சுன்னா, நான் சொல்கிறது எல்லாத்தையும் அவர் கேட்டு செய்வாருன்னு நான் நம்புகிறேன். அதுவும் நம்பிக்கை தான். நான் சொல்கிறது எல்லாத்தையும் அவர் கேட்டு செய்வார்னா பாஸ் யார்? பாஸ் யார்? அவர் சொன்னதை நான் செஞ்ச அவர் பாஸ், நான் சொல்கிறத அவர் செய்வார் அப்படின்னு சொன்னால், வாலிப வயசெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் கடையில் போய் சாப்பிட போய் உட்காருவோம். உட்கார்ந்த உடனே அந்த வெயிட்டர் வந்து, சார் என்ன சார் வேணும் அப்படின்னும், தண்ணி வைப்பா அப்படின்னும். உடனே போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து வைப்பான். சார் என்ன சார் வேணும்? ஃபேன் போடுப்பா. அவன் போய் உடனே ஃபேனெல்லாம் போட்டுவான். சார் என்ன சார் வேணும்? என்ன இருக்குது? உடனே அவன் ஒரு லிஸ்ட்டு சொல்லுவான். அதுக்கப்புறமா நம்ம லிஸ்ட்டை சொல்லுவோம். நாம் என்னெல்லாம் சொல்கிறோமா, ஓடி ஓடி போய் அவன் செஞ்சுட்டு வரான் தெரியுமா? அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம ஆண்டவர் வச்சுட்டு என்ன சொல்லிகிட்டு இருக்கோன்னா, ஓடும் ஆண்டவரே, வாரும் ஆண்டவரே, செய்யும் ஆண்டவரே, எழுந்துரும் ஆண்டவரே, உட்காரும் ஆண்டவரே. இப்போ யார் ஆண்டவர்? ஆர்டர் கொடுக்கறது யார்? நம்ம ஆர்டர் கொடுத்து அவர் செஞ்சிட்ருக்கிறாரு. நம்ம சீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம், அவர்கிட்ட நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். அவர் செய்வாரா? செய்வார், செய்யாமல் இருக்க மாட்டார். ஏன்னா அவர் தேவன், நாம் விசுவாச பிள்ளைகள், தேவ ஜனம் என்ற ஒரு ஐக்கியம் இருக்குது. ஆனால் அதே தேவன் தகப்பனாக மாறும்போது நம்ம கூப்பிட்ற எல்லாத்துக்கும் ஓடியாருவார். சின்ன பிள்ளைங்க விளையாடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பந்து எடுத்து பண்ணும், தூக்கி போடும். தூக்கி போட்டு அந்த பால் போன உடனே அதுக்கு ஒரு சிரிப்பு வரும். அப்பா என்ன பண்ணுவார், இல்லை அம்மா என்ன பண்ணுவாங்க, எடுத்துகிட்டு வந்து திரும்பி அந்த பந்தை கொடுப்பாங்க, திரும்பி தூக்கி போடும். ஆண்டவர் அப்படிப்பட்ட உறவிலே நம்மை நேசிக்கிறார். ஆனால் என் விசுவாசம் என்னை நடத்தி கொண்டு போகிறது என் மனதா அல்லது என் தேவனா? ஏனென்றால் என் மனதும் மாம்சமும் விரும்பின ஒரு வாழ்க்கையை முன்பு நான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன். என்னெல்லாம் மனசில் வந்துச்சோ, என்னெல்லாம் நினைச்சேனோ அதெல்லாம் செஞ்சேன். இன்னைக்கும் நான் அப்படி தான் செய்து கொண்டு இருக்கிறேன். என்றால் நான் கர்த்தருக்கு உள்ளான ஒரு ஓட்டம் ஓடவில்லை, மாறாக உலகம் என்னை இயக்கி கொண்டிருக்கக்கூடாது. துணி கடைக்கு இன்றைக்கி போகிறோம், துணி எடுக்க போகிறோம். குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு தான். ஆம்பளை பையன் என்னத்தை போட்டாலும் ஒரு பேண்ட்டு ஒரு சட்டை தான், அதை தாண்டி வேறு ஒன்றும் இல்லை. அதை தான் மிஞ்சி போனால் அதை ஜீன்ஸாக எடுத்து போடுவான், இல்லை ஷார்ட்ஸாக எடுத்து போடுவான். ஆக மொத்தம் ஒரு பேண்ட்டு சட்டை.
ஆனால் பொம்பளை பிள்ளைக்கு போகும்போது சுடிதார் சொல்கிறான், மிடி சொல்கிறான், லெகங்கான்னு சொல்கிறான், விதவிதமாக சொல்கிறான், பாதி கிழிஞ்சி தொங்குறத மாதிரி போட்டு விட்டுறான், ஒரு ஓட்டை வச்சு ஒன்று போட்டு விட்டுறான். இது எல்லாத்தையும் துணி கடைக்கு போய் நிற்கிறோம். நானும் ரொம்ப நாள் இந்த சும்மா ட்ராவலுக்கெலாம் போகும்போது ஒரு ஜீன்ஸ் பேண்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தடவை ஒரு கடையில் போய் ஜீன்ஸ் போட்டால் உடம்போடு ஒட்டிக்கிற மாதிரியே ஜீன்ஸ் கொடுத்தான். நானும் சொன்னேன், கொஞ்சம் லூஸாக இருக்கணும்ப்பா, அதாவது அட்லீஸ்ட் சீட்டில் உட்கார்றதுக்காவது முடியணும்ல. சார் இப்படி தான் சார் வருது. அப்போ வேணாம்ப்பா, அப்போ வேண்டாம். சரி கொஞ்சம் நல்லா இதாக இருக்கும், குளிர் ஊருக்கெல்லாம் போனோன்னா அதெல்லாம் கொஞ்சம் தாக்கு பிடிக்குன்னு பார்த்தா இப்படி தான் வருது. இன்றைக்கி நாம் எப்படி இருக்கிறோம்? இப்படி தான் சார் வருதுன்னு சொல்கிறான் தெரியுமா? சரி நானும் அப்படியே மாறிக்கிறேன். அப்படி அல்ல. இங்கே அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், பலவித சோதனையில் அகப்படும் போது, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பலவித சோதனையில் அகப்படும் போது. சோதனை 3 விதமான சோதனை இருக்குது. அதை யாக்கோபு அங்கேயே சொல்லிட்டார். என்ன சோதனை? முதல் சோதனை என்ன அப்படின்னா, நம்ம எல்லாரும் ஏன் தான் கடவுள் இப்படி சோதிக்கிறாரோ தெரியலையே, ஏன் தான் சோதிக்கிறாருன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம். சரி, முதல் சோதனை ஆண்டவர் வைக்கிற சோதனை. அவர் வைக்கிற சோதனை எப்படி வைக்கிறார் அப்படின்னா, டெஸ்ட்டு. பேர் என்ன? டெஸ்ட், ட்ரையல். டெஸ்ட் ஆர் ட்ரையல். கிரிக்கெட் விளையாண்ட பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு முதல் பால் வந்து போடுவான். முதல் பால் போடுறேன்னு போட்டுருவான், அடிக்கிறவன் விட்டு ஸ்டம்பில் பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் ட்ரையல். ஆல் ரியல் ஃபஸ்ட் பால் அப்புறம் போடு அப்படின்னா, டே ஆல் ரியல் சொல்லி தான்டா போட்டேன் நான். இல்லை இது ட்ரையல், முதல் பால் இப்போ தானே போட்டேன் அப்படின்னா. நான் சோதனைக்கு, அதாவது சோதனை ஓட்டம், ட்ரெயினை விடுறாங்களா, சோதனை ஓட்டம். டெஸ்ட் ஆண்டவர் வைக்கிறார். எல்லாருக்கும் டெஸ்ட் வைப்பார். நம்ம எல்லாருக்கும் டெஸ்ட் வைக்கிறார். எப்படி டெஸ்ட் வைக்கிறாரு? அவர் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். அந்த வார்த்தையை பிடிச்சுக்கிடுங்க, நம்புங்க. இப்போ பாட்டு பாடணும் தெரியுமா? நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும். நாம் எல்லாம் பேசும்போது பாடும்போதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஆண்டவர் சொல்கிறார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை விலகாததான் இருக்குது. அப்படின்னா என்ன தெரியுமா? புரியுமா? 2001ஆம் ஆண்டு எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு அங்கிள் வீட்டில் போய் உட்காந்துருந்தோம் பாருங்கள். அவரும் உட்காந்துருந்தார். திடீர்னு இப்படி பார்த்தாரு, அவர் டிவிக்கு மேலே வச்சுருந்த பூத்தொட்டி அப்படியே ஆடிச்சு. நானும் சரி ஃபேன் காற்றுல ஆடுதுன்னு நினச்சேன். நாங்கள் ஒரு நல்ல குஷன் சோஃபாவில் உட்காந்துருக்கோம், எங்களுக்கு ஒன்றும் தெரில. அவர் பிளாஸ்டிக் சேரில் உட்காந்துருந்தார். பூமி ஆடுதா அப்படின்னாரு. அப்புறம் தான் எங்களுக்கும் தெரிஞ்சிச்சு, ஒரு பெரிய எர்த் ட்ரமர் ஒன்று வந்துச்சு, நில அதிர்வு சென்னையில் பயங்கரமாக இருந்துச்சு. அவர் ஓடுங்க வெளில போங்கன்னு, கல்யாணமாகி வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறோம், வெளியே போங்க அப்படின்னாரு. நாங்களும் வெளியில் வந்தால் அந்த கேட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இது போடுவாங்க பாருங்கள், லேட்ச்சு, அது கிடுன்னு ஆடிட்டு இருந்தது. அந்த அளவுக்கு அதிர்வு இருந்துச்சு. வெளியில் வந்து பார்த்தா ரோடே கூட்டமாக நிற்குது. ஐயோ பூமி அதிர்ச்சி வந்துச்சுன்னு. ஒரு சின்ன கடகடன்னு ஆடினதுக்கே ஆடி போயிடணும்ல. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பூமி ஆடி சென்ட் தாமஸ் மவுண்ட் இருக்குது தெரியுமா, எங்கள் வீட்டு பக்கத்தில், அது உருண்டு வந்து கும்மிடிப்பூண்டியில் இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா அது எப்படி ஆடி இருக்கணும்? அதுதான் ஆட்டம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் உன் மேலே வச்ச கிருபை மாறவே மாறாது என்று சொல்லி இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் ஒரு நாள் தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்றார், ராத்திரி ஆச்சுப்பா, நீங்களே சாப்பாடெல்லாம் கொடுத்துருங்கன்னு. அப்படியே அமைதியாக வந்து, ஆண்டவரே காசு கொஞ்சமாக தான் இருக்குது, தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவர்களை சோதிக்கும்படி. சில நேரத்தில் ஆண்டவர் உங்கள் விசுவாசத்துக்கு எப்படி பரிசு வைப்பார் தெரியுமா? ஒரு ஊழியக்காரர் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருந்தார், சர்ச்சு கட்டணும் ஆண்டவரே அப்படின்னு. அவர் சர்ச்சு கட்ட வேண்டிய பணத்தில்
6% தான் வந்திருக்கு. 6% பணம் தான் கைக்கு வந்திருக்கு. 94% வந்தால் தான் சர்ச்சை கட்ட முடியும். இவர் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறார். அப்போது ஒரு ஊழியக்காரர் வந்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் சொன்னாராம், உங்ககிட்ட இருக்கிறத அவர்கிட்ட கொடுத்துரு அப்படின்னாரு. இவர் பேசிகிட்டே இருந்துட்டு உள்ளே போயிட்டு, இருக்கிறதே 6 தான் இருக்குது, இன்னும் 94 தேவை இருக்குது ஆண்டவரே, இதையும் கொடுக்க சொல்கிறீங்களேன்னு. ஆண்டவர் திரும்ப கேட்டாராம், 94க்கு நம்ப முடிஞ்ச உனக்கு 100க்கு நம்ப முடியாதான்னு கேட்டாராம். வாயே பேசலையா, நேராக இருந்ததை கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாராம். இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் எப்படி சோதிக்கிறார் என்றால், உன் கையில் ஒன்று இருக்கும். ஒரு நாள் ஒரு அம்மாவை என்கிட்ட அனுப்புனார். நான் இப்போ ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர் தான். அந்த அம்மா சீனியர் பாஸ்டரை பார்க்கணுன்னு வந்தாங்க. சீனியர் பாஸ்டர் ஊரில் இல்லை. ஏன் பாக்கெட்டில் ஒரே ஒரு 500 ரூபாய் மாத்திரம் இருந்துச்சு. அந்த அம்மா வந்து தன்னுடைய பிள்ளையினுடைய படிப்புக்காக பாஸ்டரை பார்த்து கேட்கணும் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. பேசிக்கிட்டே இருந்தாங்க. பாஸ்டர் இல்லைம்மான்னு சமாதானப்படுத்தி அனுப்பிச்சி வச்சேன். ஐயா, ஏதாகிலும் ஒரு சின்ன உதவி பண்ணால் நல்லாயிருக்கும். நாங்கள் ஏன்ட்ட ஒரே ஒரு 500 ரூபா தான் பாக்கெட்டில் இருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்போது என்னுடைய சகோதரன் பாஸ்டர் ரூபன், அவர் பைபிள் காலேஜ் போயிருக்கிறார். அவருக்கு மாதம் 1200 ரூபா நான் அனுப்பணும். அதுக்கே பணம் இல்லை. ஆனால் உள்ளத்தில் ஒன்று, இதை கொடு. அந்த காசை எடுத்து, ஏம்மா என்கிட்ட 500 ரூபா தான் இருக்குது, படிப்புக்கு யூஸ் பண்ணிக்கோங்கன்னு கொடுத்துட்டேன். கொடுத்து அந்த அம்மா இறங்கி போனாங்க. திரும்பவும் நான் அவங்கள வழி அனுப்பிச்சி வச்சுட்டு நிற்கிறேன். லிஃப்ட்டில் நான் கீழே இறங்கி போகிறதுக்காக வந்து நிற்கிறேன். ஒரு ஊழியக்காரர் லிஃப்ட்டில் மேலே வந்தார். எங்கே போகிற அப்படின்னாரு. நான் கீழே போகிறேன்னா, சரி வா உள்ளே வா அப்படின்ட்டு உள்ளே கூப்பிட்டு, உன் தம்பிக்கு மாதம் மாதம் ஃபீஸ் கட்டணும்ல, எவ்வளோ கட்டிகிட்ருக்கிறேன்னு. 1200 ருபீஸ் கட்டணும்னு. எப்படி கட்டுறேன்னு. கஷ்டம்தானு. இல்லை, ஒருத்தங்க பைபிள் காலேஜ் படிக்கிறவங்களுக்காக உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி சாயந்தரம் நம்ம அவங்கள போய் பார்க்குறோம். சாயந்தரம் அவங்கள போய் பார்த்தோம். 3 வருஷமும் அந்த 1200 ரூபாயை அந்த குடும்பத்தார் கொடுத்தாங்க. ஆண்டவர் சில நேரத்தில், ஒருவேளை நான் திரும்ப இன்றைக்கி யோசித்து பார்க்குறேன், 500 ரூபாயை மாத்திரம் பதுக்கியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட இருந்த ஆண்டவர் 40,000 ரூபாயை உருவியிருப்பார். தேவன் கொடு என்று சொல்லும்போது அவர் டெஸ்ட் பண்றார். சில நேரத்தில் ஆண்டவர் நம்ம பார்த்து, இதை கொடு, ஜெபி, சபையில் ஒரு காரியம் நடக்குதா, நீ வந்து பங்கெடு. முடியல ஆண்டவரே, கை கால்லாம் உதறுது, ஒரு மாதிரி இருக்கு, நீ ஜெபத்துக்கு போன்னு ஆண்டவர் சொல்றாரா? நீ ஜெபத்துக்கு வந்து பார். போகும்போது மானை போல துள்ளி குதித்து போகிற சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் அவர் உனக்கு தருவார். ஆகவே சோதனை ஆண்டவர் நமக்கு கொண்டு வருகிறது, டெஸ்ட் பண்ணி பார்க்கிறார். இன்னைக்கு நம்மள நிறைய பேர் ஆண்டவர் டெஸ்ட் பண்ணி பார்க்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், நீ தசம பாகம் கொடு, நீ எனக்கு கீழ்ப்படுகிறாயா இல்லையா என்பதை சோதிப்பதற்கு தான். தசம பாகம் வாங்கி ஆண்டவர் கோயில் கட்டணுன்ற அவசியம்லாம் கிடையாது. எங்கள் சர்ச்சில் நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் எல்லாம் கொடுக்குற காணிக்கையில் தான் எனக்கு மாதந்தோறும் ஒரு சின்ன தொகையை சம்பளமாக எடுக்கிறேன். நீங்கள் எல்லாம் கொடுக்கறது தான். ஆனால் நீங்கள் கொடுக்கறதுனால நான் வாழ்கிறேன்னு மாத்திரம் நினச்சிக்கிட வேண்டாம். ஏனென்றால் உங்கள் முகங்கள் தெரியாத காலத்திலே கர்த்தர் என்னை ஊழியத்திற்கு அழைத்தார். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நடத்திட்டு இருக்கிறார். இன்றைக்கி உங்கள் முகம்லாம் எனக்கு தெரியுது. நீங்கள் என்னை நேசிக்கிறீங்க, எங்களை அன்போடு கூட நடத்துகிறீர்கள், சில நேரம் எங்கள் தேவை அறிந்து கொடுக்கிறீர்கள். ஆம், இதெல்லாம் உண்மைதான். ஆனால் 1995ஆம் ஆண்டு ஆண்டவர் என்னை ஊழியத்திற்கு அழைத்த போது யாருக்குமே தெரியாது, எந்த முகமும் எனக்கு தெரியாது. என் அருமையானவர்களே, இன்றைக்கும் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற எல்லா வருமானத்திலையும் 10ல் 1 கர்த்தருக்கு கொடுங்க. நான் கொஞ்சம் கூட்டி சொல்லட்டா? உங்களுக்கு நான் சொன்னேன்னா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். பாஸ்டர் அப்படி கூட கொடுக்கணுமா? உன் எல்லா வரத்திலும் முதற்கனியிலும், அப்படி தானே? சொத்து பிரித்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நிலமாக கொடுத்துட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது, அது இருக்கட்டும்.
பிரித்து காசாக கொடுத்துட்டாங்க. இந்தாப்பா நீ ஒரு 5 லட்சம் வச்சுக்கோ, நீ ஒரு 5 லட்சம் வச்சுக்கோ, நீ ஒரு 5 லட்சம், காசாக கைக்கு வந்துருச்சு. இப்போ வரத்தா இல்லையா? இது வரத்து. இதில் கொடுக்கணுமா வேணாமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாக உங்களுக்கு சொல்லுகிறேன், என் பொண்ணுக்கு நான் கல்யாணம் நடத்தின போது ஆண்டவர்கிட்ட நான் பண்ணிக்கிட்ட பொருத்தனை என்ன தெரியுமா? என்கிட்ட ஒரு பைசா கிடையாது. பொண்ணு அதாவது அந்த பேச்சுவார்த்தை தொடங்கும் போது என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் அந்த மொத்த பணம் 10,000 ரூபாய் மாத்திரம்தான். ஆண்டவர்கிட்ட ஒன்று சொன்னேன், நீங்கள் கொடுக்குற எல்லாவற்றிலும் நான் கொடுப்பேன். பல விதமாக அதை கொடுத்தேன். தசம பாகத்தை அவர் வைக்கும்போது எதுக்காக வச்சார் தெரியுமா? கீழ்ப்படியிறியா இல்லையா? 6வது நாள் 2 மடங்கு சேர்த்து வச்சுக்கோங்க, 7வது நாள் மண்ணா பொழியாது, சேர்த்து வச்சுக்கோ. ஆனால் 1வது நாள்லேருந்து 5வது நாள் வரைக்கும் எக்ஸ்ட்ரா சேர்க்காதனார். கொஞ்சம் பேர் சேர்த்து வச்சிட்டான். நாளைக்கு எதுக்கு காலையில் எழுந்திரிச்சிட்டு போயிட்டுன்னு புழுத்துருச்சு. சில நேரத்தில் கர்த்தர் உன்னை சேர்த்து வையினுவார். சேர்த்து வை. சேர்த்து வைக்காதன்னு சொன்னார்னா சேர்த்து வைக்காத. இப்போ கூட காலையில் பாஸ்டர் சொல்லிட்டு இருக்கும்போது ஆண்டோட சொன்னேன், வாழ்நாள் முழுவதும் வாடகை வீட்டில் தான் நான் இருக்கணும் அப்படின்னா தாராளமாக இருக்கிற ஆண்டவரே, ஆனால் காணிக்க பணத்தை ஒரு நாளும் எடுத்து நான் எனக்குன்னு சொந்த வீடு வாங்கவே மாட்டேன். நீங்கள் என்னை எங்கே வச்சாலும் பரவாயில்ல. இல்லை யாரோ ஒரு விசுவாசி கூப்பிட்டு வந்து, ஐயா இந்தாங்க இது உங்களுக்காக கொடுத்த வீடுனா ரைட், இருந்துட்டு போட்டோம். அப்போ கூட அவர்கிட்ட என்ன தெரியுமா சொல்லுவேன்? உங்கள் பேர்லேயே வச்சுக்கிடுங்க. என் அருமையானவர்களே, ஆண்டவர் சோதிக்கிறார், டெஸ்ட் பண்ணுறார், பரீட்சை வைக்கிறார். 2வது ஒரு சோதனை இருக்குது. அந்த சோதனை எதுனா பிசாசினால் வருகிற சோதனை. வாசிங்க அந்த வசனத்தை. சோதிக்கப்படுகிற எவனும் தான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. டெஸ்ட் வந்துச்சு. விசுவாசத்துக்கு என்ன வரும்? டெஸ்ட் வரும். நீங்க விசுவாசியெல்லாம் கை வைத்துங்க பார்க்கலாம். கை கீழே போட்டுருக்கோங்க. நீங்க விசுவாசிக்கிறது ஒரு 10 காரியம் சொல்ல முடிஞ்சவங்களாம் கை வைத்துங்க பார்க்கலாம். ஏற்கனவே இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்டிருக்கிறேன், அப்படி தானே? விசுவாசிலாம் எல்லாம் கை. நான் 10 காரியத்தை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு அந்த ஒரு 10 காரியத்தை சொல்ல முடியுன்றவங்க கை வைத்துங்க. நீங்கள் இந்த அடையார் ஆனந்த பவனில் போய் உட்காந்துட்டு அந்த வெயிட்டர் வந்ததும் என்னப்பா இருக்குன்னு மட்டும் கேளுங்களேன். அவன் சொல்கிற வேகத்தில் நமக்கு ஒன்றுமே புரியாது. அவ்வளோ சரக்கு உள்ளே இருக்குது. நீ என்ன தோசையே அவன் சொல்லிட்டு போவான். பொடி தோசை இருக்குது, இந்த தோசை இருக்குது, அந்த தோசை இருக்குது, மசாலா தோசை இருக்குது, நெய் ரோஸ்ட் இருக்குது, லைனாக சொல்லுவான். ஒரு மீன் விற்றுட்டு வர அம்மா கிட்ட என்னம்மா மீன் வச்சுருக்கேன்னு கேளுங்க, ஒரு 4 மீன் சொல்லுமா இல்லையா? காய்கறி விற்றுட்டு வரவங்கள விசுவாசிக்க, நமக்கு எதை விசுவாசிக்கிறோன்னே தெரில. விசுவாசிக்கிறோம், பல காரியங்கள் உண்டு. நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பிசாசு என்ன பண்ணுறான்னா, சில நேரத்தில் ஆண்டவர்கிட்ட போய் பெர்மிஷன் கேட்குறான். இது சும்மாலாம் விசுவாசிக்கலை, நீ ஆசீர்வதித்து வச்சுருக்கீங்க, விசுவாசிக்குது. கொஞ்சம் அதை மாத்திரம் பிடிக்கணுங்க பார்க்கலாம், அதை மாத்திரம் நிறுத்துங்க, இவங்க எந்த அளவு விசுவாசின்னு பாருங்கன்னு. ஆண்டவர் பொல்லாங்கின்னு சோதிக்கிறவர் அல்ல. யோபு வாழ்க்கையில் நடந்த சம்பவம் அதுதான். பிசாசு போய் சொன்னால், சுற்றி வேலி அடைச்சி வச்சுட்டீரு, எல்லாத்தையும் காப்பாற்றி வச்சிருக்கிறீரு, தொட்டதெல்லாம் பொண்ணாயிட்டு இருக்குது, அதனால் அல்லேலூயா சொல்கிறான். நீர் மாத்திரம் எல்லாத்தையும் எடுத்துரும் பாருங்க. ஆண்டவர் சொன்ன, எப்பா அவன் அப்படி இல்லை, அவன் உண்மையாகவே என்னை தொழுது கொண்டதுனால தான் நான் ஆசீர்வதிச்சிருக்கேன். இல்லை ஆசீர்வதிச்சதுனால தான் தொழுது கொள்கிறான். இப்போ நம்ம கேட்டுப்போம், கொடுத்ததுனால நம்புகிறோமா, நம்பினதினால் பெற்றுக்கொண்டிருக்கிறோமா? ஒருவேளை இன்னைக்கு நம்ம இருக்கிற இந்த பொசிஷனில் இருந்து நமக்கு இருக்கிறதெல்லாம் நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா இயேசுவை எத்தனை பேர் பின்பற்றுவோம்? இன்னைக்கு இருக்கிற நிலையிலிருந்து போயிடுச்சு அப்படின்னா, பிசாசு சொன்னான் இதெல்லாம் போயிடுச்சுன்னா அவன் நம்ப மாட்டான்னு. ஆண்டவர் சொன்னார், பெட் வச்சுக்கலாமா? நான் தொட மாட்டேன், நீ போய் தொடு.
அவன் நம்பினதுனால தான் கொடுத்தேன்னு நான் சொல்கிறேன், கிடைச்சதுனால தான் நம்பினான் நீ சொல்கிற. சோதிச்சுப்பார். பிசாசு போனா ஒரே நாளில் எல்லாத்தையும் வாரி எடுத்து சுருட்டி தூக்கி எறிஞ்சு போட்டான். யோபு தன் விசுவாசத்தை அறிக்கை பண்ணினான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். ஐயா, கர்த்தர் தான் கொடுத்தார், எடுத்தது பிசாசு தான். ஆனால் அவன் எப்படி சொல்றான்? கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் நிற்க வேண்டுமோ? ஓட்டை எடுத்து சுருஞ்சிட்டு இருக்கிறான். துர்நாற்றத்துக்கு நடுவில் உட்கார்ந்துருக்கிறான். அதாவது சில இடத்துக்கு நம்ம போயிருப்போம், ஒரு சாவு வீட்டுக்கு போயிருப்போம், இல்லை ஒருத்தர் சுகவீனமாக இருக்காருன்னு போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, உருகுலைந்து போயிருப்பாங்க பாருங்கள். ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம பேச்சே வராது, பார்த்துருக்கீங்களா? போய் பார்த்துட்டு அப்படியே ஸ்டன்னாகி அப்படியே நிற்போம். யோபு இருந்த நிலைமையில் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு 7 நாள் பேச்சே வரல. அப்படின்னா எப்படி இருந்த நிலைமையிலிருந்து அந்த மனிதன் எப்படி மாறி போயிருப்பான்? 7 நாள் மௌனமாக உட்கார்ந்து இருக்கிறாங்க. எங்க தொடங்கி இவனுக்கு என்னத்தை சொல்லி எப்படி ஆறுதல் படுத்த? என் அருமையானவர்களே, பிசாசு உங்கள் விசுவாசத்தை இந்த நாளில் கவிழ்த்து போடுவதற்கு அவன் போராடுகிறான். ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னார், உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொள்கிறேன். இன்னைக்கு ராத்திரி பிசாசு என்ன பண்ண போகிறான்? கோதுமையை சொலகளை போட்டு புடைக்கிற மாதிரி சிலரை புடைக்க போகிறான். இன்றைக்கி உங்களை பிசாசு புடைச்சானா விசுவாசம் இருக்குமா? உள்ளத்துக்குள்ளே இருந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே, நீ பலவித சோதனையில் அகப்படும் போது விசுவாசத்தை இழந்து விடாதிருங்கள். கஷ்டங்கள் வரும்போது விசுவாசத்தை இழந்து விடாதிருங்கள். அவமானங்கள் வரும்போது விசுவாசத்தை இழந்து விடாதுங்க. சில நேரத்தில் ஆண்டவரை நீ பின்பற்றி போகும்போது, நீ கிறிஸ்தவனாய் இருப்பதினால் சோதிக்கப்படும் போது, மற்றவர்கள் உங்களை அவமானப்படுத்தும் போது, கிடைக்க வேண்டிய நன்மை கிடைக்காமற் போகும்போது அசரவே அசராதீங்க. அக்கறைக்கு கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லியிருக்காரா இல்லையா? ஆமாவா? நடுவில் எழுப்பி மடிந்து போகிறோமே, கவலை இல்லையா அப்படின்னு அவர்கிட்ட கேட்கக்கூடாது. பயங்கர புயல், காற்று, பிசாசு உங்களுக்கு விரோதமாக பல காரியத்தை கொண்டு வரும்போது ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அதை மேற்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் புறப்பட்டு போங்கள். சும்மா வெத்து கையில் உங்களை என்னை அவர் அனுப்பிச்சு வைக்கலை. நீங்கள் அவரை நம்புகிற நம்பிக்கை, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆண்டவர் உங்களுக்குள் வைத்திருக்கிற விசுவாசம் பிசாசு உங்கள் மேல் மோதும் போது, ஆண்டவர் சொன்னார்ல, வசனத்தை கேட்கிறவனுக்கு என்ன வருமா? பெருமழை பொழியுமா, காற்று அடிக்குமா, அந்த வீட்டின் மேல் வந்து மோதும். அவிசுவாசிக்கு மாத்திரம் கிடையாது, வசனத்தின்படி செய்யாதவர்களுக்கு மாத்திரம் கிடையாது, வசனத்தின்படி செய்கிறவர்களுக்கும் அந்த காற்று வந்து மோதும். வசனத்தின்படி வாழுகிற மனிதன் கன்மலையின் மேல் கட்டப்பட்டவன், கற்பாறையின் மேல் கட்டப்பட்டவன், எது மோதினாலும் அசைக்கப்பட மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. பலவித சோதனைகள், ஒன்று டெஸ்ட், இன்னொன்று டெம்டேஷன். இயேசுகிட்ட வந்து சொன்னான்ல, நீ தேவனுடைய குமாரனே ஆனால். பிசாசு உங்கள்கிட்ட பேசும்போதெல்லாம் எப்படி பேசுவான்னு நினைக்கிறீங்க? பாஸ்டர் மோகன் அடிக்கடி சொல்லுவார், இந்த ஓனிடான்னு ஒரு டிவி இருக்கும் தெரியுமா? அதுக்கு ஒரு ஆடில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கொம்பு வச்சு வால்லாம் வச்சு ஒரு சாத்தா மாதிரியே ஒரு ஆடு ஒன்று போடுவான். பிசாசு அப்படி வரமாட்டான். பிசாசா ரொம்ப அழகாக வருவான், வசனத்தையே ஞாபகப்படுத்துவான். நீ மேலேருந்து கீழே குதியும், தூதர்கள் எல்லாம் அனுப்பிச்சு அப்படியே தாங்கிப்பேன்னு சொல்லி சொன்னார். வசனம் பேசுவான் பிசாசு. எந்த வசனம்? கர்த்தர் பேசின வசனத்தையே எடுத்து பேசுவான். ஆனால் பேசுகிறவன் யாருன்றதை கண்டுபிடிக்க வேண்டியதான் உங்கள் வேலை, என் வேலை.
ஏவாள்கிட்ட வந்து பேசும்போது சொன்னால் அப்படிலாம் ஒன்றும் நடக்காது, இதை சாப்பிட கண்ணை அப்படியே திறந்துடும். அதை ஏன் ஆண்டவர் சாப்பிட வேணான்னு சொல்லி வச்சுருந்தார்? தொடாத. இவன் சொல்கிறான் கண்ணு திறந்து கடவுள் மாதிரி ஆயிடுவேன். ஏவாள் என்ன சொல்லியிருக்கணும்? கடவுள் மாதிரியே தான் ஆக்கி வச்சிருக்கிறார் எங்களை, தமது சாயலாகவும் ரூபத்தின்படியும் தான் என்னை உருவாக்கி வச்சுருக்க சொல்லியிருக்கணுமா இல்லையா? நமக்கு சாப்பிட்டு தான் பார்க்கலாமே. பிக் பாஸ் பார்த்தா நல்லா தான் இருக்குதுல்ல, உட்காந்து சாயந்தரம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அடித்து புரண்டு ஓடி போய் உட்கார்றான். டிவி சீரியல் பார்க்கும்போது சில பேர்லாம் அப்படியே வெம்பி வெம்பி அழுது. யாரெல்லாம் அப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்களா? டிவி சீரியலை பற்றி ஒருத்தன் லிஸ்ட்டு போட்டு வச்சுருந்தான். மாமியாரை கொல்லுவது எப்படி, பக்கத்து வீட்டுக்காரனோடு ஓடி போவது எப்படி, விவாகரத்து பண்ணுவது எப்படி. இதே ஆவி உன் வீட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருந்துச்சுன்னா உன் வீட்டுக்குள்ளே என்ன தான் இருக்கும்? குடும்பத்தில் என்ன இருக்கும்? குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா அந்த ஸ்பிரிட்டை உள்ள சுத்த விட்டுருக்குறீங்க. என் அருமையான கர்த்தருடைய ஜனமே, சத்ரு தந்திரமாக உள்ள வருவான். கேள்வி என்னென்னா, 10 வருஷமாக சர்ச்சுக்கு போய் உனக்கு என்ன வந்துச்சு? ஆமாம் என்ன வந்துச்சு? ஆமாம் என்ன வந்துச்சு? 5 வருஷமாக ஜெபம் பண்ணி என்ன ஆச்சு? போயிட்ட, அவன் கூடவே போயிட்ட. அப்பாலே இப்போ சாத்தானே, இது வரைக்கும் என்னை ஜீவனோடு கர்த்தர் வைத்திருக்கிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் என்னைக்கோ சாகணும்னு நினச்சேன், ஆண்டவர் என்னை உயிரோடு வச்சிருக்கிறார். அப்பாலே போ. நமக்கு ஏன் சோர்ந்து போகிறோம் தெரியுமா? அவங்களுக்கு அது கிடைச்சிருச்சு. நம்ம பிரச்சனையை நமக்கு கிடைக்கலன்றதே பிரச்சனை கிடையாது, அடுத்தவனுக்கு கிடைச்சிடக்கூடாதுன்றது தான் பிரச்சனை. இப்போ யாரோ ஒருத்தர் புதுசாக ஒரு விசுவாசி வராரு, கடன் பட்டு நஷ்டப்பட்டு சபைக்கு வராரு. திடீர்னு பார்த்தா அவர் வந்தார், பிஸ்னஸ் ஆசீர்வதிச்சிட்டாரு, சொந்த வீடு வாங்கிட்டாரு, காரில் வந்து இறங்குறாரு. நமக்கு எப்படி இருக்கும்? அடப்பாவி, கடன்காரனாக வந்தான் 3 வருஷத்துக்கு முன்னாடி, அவனெல்லாம் ஆசீர்வதிச்சிருக்கிறார். நான் 10 வருஷமாக இந்த சர்ச்சுக்கு வரேன், ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணல? நமக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துருக்குறாருங்க. ஆமே. உதாரணத்துக்கு சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்கிறாதீங்க, தப்பாக எடுத்துக்க மாட்டாங்க. சிபி பாருங்கள், 2011 ஊழியத்துக்கு வந்தார், சொந்தமாக வீடெல்லாம் கட்டிட்டார். நானும் 98 ஊழியத்துக்கு வந்தேன் அப்படின்னு நினச்சேன்னு வச்சுக்கோங்களேன். நான் சிபி மேலே பொறாமப்படலை, என்னை அழைத்தவரும் ரட்சித்தவரும் இருக்கிறாரு பாருங்கள், அவரை நிந்திக்கிறேன். நான் அவரை நிந்திச்சேன்னா அடுத்த வருஷம் எனக்கு சொந்த வீடு கொடுக்கணுன்னு தான் வச்சுருந்துருப்பார். அவருக்கு சரி அடுத்த வருஷம் சாவியை கையில் கொடுத்துடலாம், நல்லா தான் இருக்கிறான், எந்த இதுவும் இல்லைன்னு. இப்போ பேசினா பாருங்கள், பேச்சு எல்லாம் போச்சு. நிறைய இதுக்கு போச்சு. எதனால தெரியுமா? பேச்சை நிறுத்தினா எல்லாமே வந்துடும். கொடுக்கட்டும். எப்பயுமே நான் எப்பயும் நான் சொல்கிறது என்ன தெரியுமா? இப்போ வாங்கின வீடு இல்லை, இதை விட பெருசாக உன்னை கர்த்தர் கொடுப்பார், உங்களுக்கும் கொடுப்பார். ஆண்டவர் நிறைவை தருவார். எனக்கு ஒன்று கொடுத்துருக்கிறார், என்ன தெரியுமா? கொடுக்கணுன்றதை கொடுத்துருக்கிறார். காசு என்கிட்ட கிடையாது, சபையினுடைய நிர்வாகம் மாத்திரம்தான் எனக்கு. வரதெல்லாம் வலிச்சு பாக்கெட்டில் போட்டு ஓடி வரல, யாருக்கெல்லாம் முடியுமோ விதைக்க அப்படி கொடுத்துருக்கிறார். உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தது போதும். அதான் நான் சொல்கிறேனே, சாகிற வரைக்கும் நான் வாடகை வீட்டில் இருக்கிறத அவருக்கு சித்தமானா வாடகை மாத்திரம் கொடுத்துருங்க ஆண்டவர், அவ்வளோதான். தேவநாம மகிமைப்படட்டும். 3வது ஒரு சோதனை ஒன்று உண்டு. அந்த சோதனையை குறித்து அவர் சொல்லுகிறார். வாசியுங்கள் 14ஆம் வசனம். இங்கே பிசாசும் வரல, ஆண்டவரும் வரல. ஆண்டவர் டெஸ்ட் பண்ணார். பிசாசு உன் விசுவாசத்தை அழிக்கிறதுக்கு போராடினா, இது பார்ட் ஆஃப் பிசாசு. பிசாசோட பார்ட்னர்ஷிப்பில் வர்றது தான் சோதனை, இந்த இச்சை. ஆனால் சில நேரத்தில் பிசாசும் கிடையாது, சொந்த மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய இச்சைகள்.
இங்கே இருக்கிற நல்ல வாலிப பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் உலகத்துக்குள்ளே போகும்போது நிறைய கண்ணில் படும். அப்படி தானே? படுதா? 6வது படிக்கும்போதே என்ன தெரியுமா கேட்குது? உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா? இல்லையா? அப்போ நீ பேக்கு. கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குதா? நம்ம 2 பேர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாமா? ப்ரொப்போசல் வேறு. வாலிப பிள்ளைங்களே, வரதை அப்படியே பாரு, பின்னாடி பாரு, பிசாசு நின்றுட்டே இருப்பான். பிசாசு நிற்கிறான். ஏன் நிற்கிறான்னு சொல்கிறேன் தெரியுமா? எல்லாருக்கும், சில பேருக்கு நான் ஜெபம் பண்ணி தான் ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். அவனுக்கும் கிறிஸ்தவங்க தான். நான் லவ் பண்ணுறவனும் கிறிஸ்தவன் தான், நான் லவ் பண்ணுற பொண்ணு கிறிஸ்தவன் தான். காலத்துக்கு முந்தி ஒரு காரியத்தை தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர் அல்ல. உன்னை 16 வயசுலேயும் 15 வயசுலேயும் 13 வயசுலேயும் லவ் பண்ண சொல்லி வேடிக்கை பார்க்குற கர்த்தர் அல்ல. அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அந்தந்த காலத்தில் அதை செய்வார். ஆனால் எனக்குள்ளே இருக்கிற இச்சை, இந்த இச்சை என்ன பண்ணுது அப்படின்னா, என் விசுவாசத்தை கீழே இழுத்து போடும்படிக்கு அது பல காரியத்தில் என்னை சிக்க வைக்க பார்க்குது. போய் கால் மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க, கடன் வாங்கி இதை செஞ்சிடலாம். இச்சை சேர்த்து வைங்க. டிவியை வாங்கி வீட்டில் வச்சுட்டு 10 மாதம் கடன் அடைக்கலாம்னு சொல்கிறத விட 10 மாதம் நான் சேர்த்து வச்சுட்டு 10 மாதத்துக்கு அப்புறம் டிவி பார்த்துக்கிறேன். எந்த ஒரு காரியத்தையும் உங்களுக்குள்ளே அவன் தூண்டி விடுகிறான், இச்சிக்க வைக்கிறான், காரியத்தை மாற்றுறான், உன் பலத்துக்கு மிஞ்சி யோசிக்க வைக்கிறான், உன் தகுதிக்கு மிஞ்சி உன்னை அவன் தூண்டி விடுகிறான். உனக்குள் இருக்கக்கூடிய பாவமும் உன்னை தூண்டிக்கிட்டே இருக்கு. நீங்க ஏன் அநேக பேர் சிக்கிட்டு ஆண்டவரே என்னை காப்பாற்றும். ஒரு சகோதரி ஒரு நாள் என்கிட்ட வந்து கேட்டாங்க, என் கணவருக்காக எத்தனையோ வருஷம் நான் ஜெபம் பண்ணுறேன், அவர் மட்டும் ஏன் மாறவே மாட்டேங்கிறாரு, ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி பண்ணுறாரு? அந்த அம்மாட்ட பார்த்து கேட்டேன், ஸ்கூல் படிக்கும்போது இவனை லவ் பண்ணுன்னு ஆண்டவர் சொன்னாரா? இவன் கூட தெரு தெருவாக சுற்றுன்னு ஆண்டவர் சொன்னாரா? வீட்டில் உங்கள் அப்பா அம்மா உனக்கு ஆலோசனை கொடுக்கல? கொடுத்தாங்க. பெரியவங்க ஆலோசனை கொடுத்தாங்க. எல்லாத்துக்கும் கீழ்ப்படியாமல் போய் நீயா சூஸ் பண்ணிவிட்டு இப்போ அவனை ஆண்டவர் ஏன் மாற்றலைன்னு கேட்குறியே? ஆண்டவரே, நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் இது, இதிலே நான் பானம் பண்ணுகிறேன்னு பானம் பண்ணிக்க. வேற என்ன பண்ண? செஞ்சதெல்லாம் செஞ்சுட்டு நான் நினைச்ச உடனே கர்த்தர் செய்வாரா? கான்சிக்வன்சஸ். நிறைய பேர் ஒரு காரியத்தை செய்து அதனுடைய விளைவை அனுபவிக்கிறாய். தாழ்த்து, அங்கே போய் உரிமையெல்லாம் கேட்காதீங்க. தாழ்த்தி, ஆண்டவரே நான் செய்த தவறு, ஆண்டவர் நல்ல வேலையை உனக்கு கொடுத்தாரு, திமிரு, யாருக்கும் நான் தலை வணங்க மாட்டேன். ஆண்டவர் நல்ல காரியத்தை கொடுத்திருந்தார், நீ இழந்து விட்டாய். ஏன்? உனக்குள் இருந்த காரியம். 10 பேர் சொன்னாங்க பிஸ்னஸ்ல காசை போடாத, போயிடும் சொல்ல ஆள் இருந்துச்சு. ஆனால் நம்ம மனக்கணக்கு, நான் போட்டால் அது அப்படியே அடுத்த வருஷம் 10 ஆகிடும், அடுத்த வருஷம் 20 ஆகிடும், அடுத்த வருஷம் 30 ஆகிடும். வந்து பார்த்தா -10 ஆகிடுச்சு, -20 ஆகிடுச்சு, -30 ஆகிடுச்சு. ஆலோசனை வந்தது, முன்னுதாரணங்கள், வீழ்ந்து போன முன்னுதாரணங்கள் இருந்தது, ஆனால் நான் கவனிக்கலை. சுய இச்சையினாலே. தேவ பிள்ளையே, இன்னைக்கு உன் விசுவாசத்தை ஆட பண்ணுறது எது தெரியுமா? எங்கேயோ ஒரு இடத்துல உன் சுய இச்சைக்கு இடம் கொடுத்த தெரியுமா? அது இன்னைக்கு தாக்கிட்டு இருக்குது உன் விசுவாசத்தை, உன் ஜெபத்தை, உன் பரிசுத்த வாழ்க்கையை. ஆண்டவர் சொல்லுகிறா, பலவித சோதனையில் அகப்படும் போது, இப்பயும் ஒரு நம்பிக்கையை தரார் பாருங்க, அழகான வார்த்தை. பலவித சோதனையில் நீ அகப்படும் போது, தேவனுடைய டெஸ்ட்டாக இருந்திருக்கலாம்,
அல்லாவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் சத்ரு வந்து போராடினதாக இருந்திருக்கலாம், இல்லை உன்னுடைய இச்சைகளிலே கூட நீ சிக்கி போயிருந்திருக்கலாம். உன் விசுவாசத்துக்கு வந்த இந்த எல்லா பரீட்சையிலும் ஒன்றை கற்றுக்கொள், பொறுமையாக இன்னைக்கு இருக்க கற்றுக்கோ. பொறுமையோடு கூட இரு. ஏனென்றால் இன்றைக்கு நீ பொறுமையாக இருக்கக்கூடியது மாத்திரம்தான் உன் விசுவாசத்தில் உனக்கு ஜெயத்தை கொண்டு வரப்போகிறது. பொறுமை இல்லை அப்படின்னு சொன்னால் 3ஆம் வசனத்தை வாசிங்க. 4ஆம் வசனம், நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கிடவது. பொறுமை இருக்கா இல்லையா? பொறுமை இருக்கா இல்லையா? அவசரமாக இருக்குது. ஆண்டவர் ஏதாகிலும் ஒன்று செய்யணும். ஆண்டவரே நீர் அனுமதித்து. தாவீது அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார், நான் தான் பாவம் செஞ்சேன், உம்மை கையில் நானே விழுறேன் ஆண்டவரே. நீ தண்டிச்சிட, 2 அடி அடிச்சிட, அடியும் நான் தான் தப்பு பண்ணேன். ஏற்றுக்க முடியுதா? நாம் செஞ்ச தப்புக்கு ஆண்டவர் தண்டிக்கும் போது ஏற்றுக்கிட முடியுதா? இல்லை அப்படின்னு சொன்னால் விசுவாசம் கீழே போயிட்டே இருக்கும். அடித்தாலும் பிடிச்சாலும் கொடுத்தாலும் கொடுக்கலைனாலும் நீர் ஒருவர் மாத்திரமே என்பதை நம்பி அவரை பற்றி கொண்டிருங்கள். ஏன் அந்த பொறுமை இல்லை தெரியுமா? அதுக்கு அடுத்த வசனத்தை வாசி, 5ஆம் வசனத்தை. பொறுமையை பற்றி பேசி அடுத்த வார்த்தை யாக்கோபு சொல்லுகிறார், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் போதும். பொறுமைக்கு ஞானத்துக்கு என்ன சம்பந்தம்? ஆத்திரக்காரனுக்கு அறிவு இல்லாதவன், அவ்வளோதான். பொறுமை இல்லாதவன் ஞானம் இல்லாதவன். ஞானம் உள்ளவன் பொறுமையோடு கூட இருப்பான். இன்னைக்கு எனக்கு பொறுமையே வரமாட்டேங்குது, எல்லாம் ஒரு வேகத்தில் போயிட்டு இருக்குது. ஆண்டவரே பரவாயில்ல. இன்னைக்கு ஆண்டவர் உங்களில் யாரையாகிலும் ஒருத்தரை கூப்பிட்டு, ஏம்மா நீ இன்றைக்கி என்ன கஷ்டப்படுறியோ இதே கஷ்டம் 2028 வரைக்கும் இருக்கும், 2028ஆம் வருஷம் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? அதுக்கு எதுக்கு ஆண்டவர் உங்ககிட்ட வரணும்? நீங்கள் உடனே செய்வீங்கன்னு நினச்சி தானே வந்தேன். அவர் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், தலை வணங்கி நில்லுங்க. நோவா கிட்ட ஆண்டவர் சொன்னார், இந்த ஜனங்களை அழிக்க போகிறேன், இருந்தாலும் அழிக்க போகிறேன்ற தகவலை போய் அவங்களுக்கு சொல்லு. ஆனால் உன் குடும்பம் மட்டும்தான் பேழைக்குள்ளே போகுது. நோவா முதல் நாள் போனார், உலகம் அழிய போகுது, மழை வரப்போகிறது, ஏற்றுக்கொள்கிறீர்களா? எல்லாம் பார்த்து சிரிச்சான். 1 வருஷம் முடிஞ்சிச்சு. இதே மாதிரி 14th anniversary முடிச்சு 15th இயரை தொடங்கிச்சு. 50 வருஷம் பிரசங்கம் பண்ணான், 100 போச்சு. 120 வருஷம் பிரசங்கம் பண்ணான். கடைசி ஆண்டவர் உள்ளே ஏறான்ட்டார். நினச்சி பாருங்களேன், 120 வருஷம் பிரசங்கம் பண்ணியும் குடும்பத்தை தவிர வேற ஒருத்தனும் நம்பலை அப்படின்னா அந்த மனுஷனுக்கு எப்படி இருந்திருக்கும்? கோபமா, ஆண்டவரே இவங்ககிட்ட பேசாமலே இருந்திருக்கலாம் போல இருக்கேன், எனக்கு 600 வயசில் வேற பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். என் அருமையான கர்த்தருடைய ஜனமே, சில நேரம் பலன் கிடைக்காதது போல இருக்கும், ஆனால் கர்த்தர் செய்ய போகிற ஆசீர்வாதம் மேன்மையானவைகள். ஆண்டவர் செய்ய போகிற ஆசீர்வாதம் மேன்மையானவைகள். சோர்ந்து போகாதீங்க. 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 1 ஆண்டு அல்ல, 5 ஆண்டு அல்ல, 10 ஆண்டு அல்ல. நீ பொறுமையோடு கூட இரு. திடீரென்று ஆண்டவர் ஆசீர்வதித்து எழும்ப பண்ணுவா. ஆண்டவர் திடீரென்று கர்த்தர் தமது வல்லமையை உனக்குள்ளே விளங்க பண்ணுவா. ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்திருந்தார். அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கு ஆண்டவர் பொறுமையோடு ஆபிரகாமை கவனித்து பார்த்திருந்தார். அந்த கவனத்தில் ஆண்டவர் செய்த ஒரு காரியம் என்னவென்றால், அவன் விசுவாசம் உறுதியாக இருக்கிறதா என்பதை பார்த்து கொண்டே வந்தார். ஆபிரகாமுக்கு விசுவாசம் ஒரு இடத்தில் தளர்ந்தது. அவன் மனைவி சொன்னார், இவளிடத்தில் பிறக்கிற பிள்ளை என் பிள்ளைதான், அதனால இது காரியம் நடக்கும். பல காரியங்கள் போச்சு. ஆண்டவரே இவன் தானா எனக்கு வாரிசு அப்படின்னு அவன் தயங்கினான். ஆனால் கர்த்தருடைய நேரம் வரும்போது கர்த்தர் உனக்கென்று சொன்ன வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்ற போதுமானவராய் இருக்கிறார். என் அருமையானவர்களே, ஆண்டவர் இன்னைக்கு ஆசீர்வதிப்பாராக. உன் விசுவாசத்தை விட்டுவிடாத.
பலவித சோதனைகள், அது தேவனுடைய டெஸ்டா இருக்கலாம், பிசாசுடைய டெம்டேஷனா இருக்கலாம், அல்லது உங்களுக்குள்ளே எழும்பினதான லஸ்டா இருக்கலாம். எல்லாவற்றிலும் விசுவாசத்தை இழந்துடாதீங்க, ஜெயிக்க கற்றுக்கொள்ளுங்க. வாலிப பிள்ளைகளுக்கு சொன்ன பாருங்க, போராட்டம் வரும். உனக்குள்ள இருக்கிற உணர்வுகள், பால் உணர்வுகள் உனக்குள்ளே இருந்து எழும்பும். காரியத்தை செய்யும்படிக்கு சமுதாயம் உன்னை அழுத்தும். கர்த்தருக்காய் பரிசுத்தமாய் நிற்பேன் என்று சொல்லி நீ அசையாமல் நிற்பாய் என்று சொன்னால், ஏற்ற காலத்தில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமாக. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் சமூகத்தில் ஆண்டவரிடத்தில் நம்மை அர்ப்பணித்து சொல்லுவோமாக. ஆண்டவரே, உம்மை நான் நம்புவேன் அப்பா, உம்மை நான் நம்புவேன் ஆண்டவரே. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், நான் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன். ஓ ஹல்லேலூயா. என் கர்த்தர் ஒருவரையே நம்புவேன். இயேசு ஒருவரை, அசைக்கப்படாத விசுவாசத்தை கர்த்தர் விரும்புகிறார். நான் நம்புவேன் என் இயேசு